குரு வாழ்க, குருவே துணை. ஓம் அகதீசாய நமக. ஐயா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, பழக்கப்பட்டவங்க எல்லாருமே ஆன்மீக சிந்தனை பற்றி என்கிட்ட நிறையா கேட்பாங்க. வீட்டில் மகான்கள் படம் இருக்குது. இன்னொரு வீட்டு பக்கத்தில் பெரிய வாழைத்தாய் படம் வச்சுருக்கேன். அதை பார்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்து, நீங்கள் எப்படி இதை கும்பிட்றீங்க? ஏதாவது ஒரு நல்ல தகவல் உங்களால் சொல்ல முடியலாட்டினாலும் நீங்கள் யார்கிட்டயாவது கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் நடைமுறையில் எப்படி சாமி கும்பிட்றீங்களோ அதே மாதிரி கும்பிட்டு வாங்க. அந்த பழக்கவழக்கங்கள் எல்லாமே மாறும். குரு உங்களுக்கு யாரை வேணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கள நீங்கள் மானசீகமாக கும்பிடுங்க. உங்களுக்கு அவர் என்ன வழி காட்டுறாரோ அந்த வழி வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த ரகசியத்தை நீங்கள் யார்கிட்டயாவது கேட்டாவது எனக்கு சொல்லணும். எப்போ சொல்ல போகிறீங்கன்னு நிறையா தடவை கேட்டுட்டாங்க. ஏம்மா நான் எதில் நார்மலாக நாங்கள் சாமி வச்சு வீட்டில் கும்பிட்றோம் போகிறோம். நான் அந்த மாதிரி சித்தர்கள் கோயிலுக்கெல்லாம் போகிற பழக்க வழக்கம்லாம் இருக்குது. இதை நிறையா பேருக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து என்கிட்ட கேட்டுட்டாங்க. அவர்களுக்கு அகத்தியர் பெருமாள் மூலிமா நல்ல செய்தி ஆன்மீக தகவல் அவங்களுக்கு போய் சேரணும். அவங்களும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சொற்பொழிவு எல்லாம் கேட்கணும், நல்ல பயனடையணும். அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். ஆமாம், கேட்குறாங்க. நீங்கள் வந்து கேட்டு ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். நிறைய நான் இப்படி தான்மா கும்பிடணும், இப்படி தான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். இல்லை உங்கள்கிட்ட ஏதோ ரகசியம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்லம்மா, நீங்கள் யார்கிட்ட கேட்டாவது எங்களுக்கு சொல்லுங்கன்னுவாங்க. அங்கே போய் ஏதோ ஒரு இதுக்கு நீங்கள் மட்டும் எங்களுக்கு வரல, அந்த ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தை அகத்தியத்தை கேட்டு சொல்லுங்க. நீங்கள் எப்படி போனீங்க, நாங்கள் எப்படி வணங்கணும். ஆமாம், அது உங்கள் பிரச்சனை உள்ளே போகுது. நீங்கள் அப்புறமா மதியம் நீங்கள் தனிப்பட்டு கேட்டுக்கோங்க. சரி சரி. அவங்க அப்பா சொன்ன பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைக்கு தகுந்தப்போ உணர்வு நிலை கிடைக்கும். அதை வந்து அதை பொதுவாக தனியாக அதுக்கு நேரம் கொடுப்பாங்க. அந்நேரம் நீங்கள் கேட்டுக்கோங்க. சரி சரி. அவங்களும் இப்போ அடுத்து வரும் உணர்ந்த மாதிரி அதுதான் அவங்களோட கேள்வி. அது எப்படி கும்பிடணும். ஓம் அகதீசாய நமக. ஐயா, உருவ வழிபாடுன்றது தேவையா? எனக்கு உருவ வழிபாடில் ஈடுபாடு வரமாட்டேங்குது. ஒரு சக்தி இருக்குது, எல்லா சக்தியும் ஒன்று தான். அதை தான் நம்ம பலவிதமாக வணங்குறோன்றது என்னுடைய நம்பிக்கை. அது சரியா? உருவ வழிபாடு அவசியமா? உருவ வழிபாடு அவசியம், அப்படியே வச்சுக்கிடுவோம். எதுக்குன்னு கேட்டுக்கேன். உருவ வழிபாடு எதுக்குன்னு ஒரு கேள்வி சேர்ப்போம். அதாவது ஒரு நிலை, அதாவது எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாமி இருக்குது, இந்த சாமி பண்ணால் இப்படி பண்ணும், கண்ணை குத்தும், அது இதுன்னு சொல்லி நல்வழிப்படுத்துறதுக்காக உருவ வழிபாடு வந்திருக்கலாம். பட் ஒரு நிலைக்கு மேலே உருவ வழிபாடு தேவையா? தியானமே போதுமானதா? இப்படி மாற்றிக்கலாம். ஒரு நிலைக்கு மேலே உருவ வழிபாடு தேவை. ஒரு நிலைக்கு வரைக்கும் உருவ வழிபாடு தேவை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஆன்மீகத்தில் உச்சநிலை தொட்டவங்களுக்கு உருவம் தேவையில்லை. இல்லை, உயர்நிலை தொட்டவங்களுக்கு அவங்க ஜோதி ரூபமாக பார்க்காங்க, ஒன்றும் இல்லாததா இறைவனா பார்க்காங்க. சிவம் வந்து ஒன்றுமே இல்லாததா பார்க்காங்க. அது உணர்ந்த நிலை. இப்போ அதில் உணர்வுக்கு உண்டான நிலைகள் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்திருக்காங்க இறைவன். ஆனால் அகத்திய பெருமாட்ட கேட்டுக்கிறோம், இது ஏழ்மையான கருத்து, எளிமையான கருத்து. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல், ஒரு ஆற்றல் தேவைப்படுது. இப்போ வந்து நீங்கள் எப்படி அதை எளிமையாக கூட சொல்லுவாங்க, எளிமையாக கூட அதை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அம்மாவாக இருக்கிய, மனைவியாக இருக்கிய, குழந்தையாக இருக்கிய, பல ரூபங்களில் இருக்கிய நீங்கள். அதே மாதிரி இறைவன் வந்து அவனோட ஆற்றலை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அந்த சிவப்பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு நிலைக்காக சிவபெருமான் நம்மளை மாதிரி இன்னொரு ஆற்றல் தேவை அப்படின்னு நினச்சார். அதை அந்த அண்ட நீங்கள் சொல்லுத உருவமில்லாத ஒரு உருவம் இன்னொரு ஆற்றல் தேவைப்பட்டது. அதற்கு இன்னொரு நிலைக்காக அதுக்கு படைக்கப்பட்ட, இப்போ நம்ம இதில் சொல்லப்பட்டபடி சிவத்தில் இருந்து அவரோட ஆற்றலாக கூடவே ஒரு ஆற்றலை வச்சு படைக்கப்பட்டவர், சிவத்தால் வெளியெடுக்கப்பட்டவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுதாங்க. அது மாதிரி அகத்திய பெருமானும் ஒரு நிலைக்காக கொடுக்கப்பட்டது. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைக்காக. இப்போ வந்து ஒரு இடத்துல ஓனர் எம்டி இருக்காருன்னா அதுக்கு பிறகு மேனேஜரு, அது கீழே பல பிரிவுகளாக இருக்காங்க. அப்படின்னா தான் ஒரு பெரிய நிறுவனத்தையே நடத்த முடியுது. அந்த பகிரப்படுது, அந்த அந்த ஆற்றல் வந்து பகிரப்படுது. அந்த ஆக்கம், அழித்தல், காத்தல் அப்படிங்கிற நிலை வந்து பகிரப்படுது. அதற்காக வந்து ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு யுகங்களையும் ஒவ்வொரு ஆற்றல்கள் வந்து பிரிக்கப்பட்டு எல்லாம் சிவத்தில் இருந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த
ஒன்றுமில்லாத விஷயத்துலேருந்து சயின்ஸ் ஏற்றுக்கிடுச்சு. அது ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் எல்லாம் உருவாகுது அப்படின்னு. அது சிவம் வந்து 0. அதான் பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யம் அப்படின்னு கூட இப்போ எளிமையாக சொல்லுதாங்க. அது மாதிரி பிரியப்பட்ட விஷயங்கள் இது வந்து நாங்கள் எல்லாம் உணர்ந்த விஷயங்கள், நீங்களும் உணர்ந்த விஷயங்கள். அது இருந்தபோதும் மகான்கள் என்ன சொல்லுதாங்க, யோகிகள் ஞானிகள் என்ன சொல்லுதாங்க, அவங்க திருவாயில இருந்தே நீங்கள் கேட்டுக்கோங்க. எல்லாம் ஒவ்வொரு முறைக்காக வகுக்கப்பட்ட விஷயங்கள். இப்போ நம்ம குலதெய்வம் இருக்குது. குலதெய்வத்தை நீங்கள் நம்புதீங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு உருவம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அது நம்ம குலத்தில் இருந்தது. அது வந்து புனித ஆற்றல்னா பிரபஞ்சத்தோடு சேர்ந்துருச்சு. அதுவும் உருவம் மட்டும் இல்லை தான் வேணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுதோம், நம்ம எங்கள் அம்மா இப்படி சேலை கட்டியிருந்தது, எங்கள் அம்மா இப்படி வளையல் போட்டிருந்தது, எங்கள் அம்மா இது வச்சது, இது வச்சா சாப்பிடும் அப்படிங்கும். அப்போ அந்த ஆற்றல் அதெல்லாம் வைக்கல, அந்த ஆற்றல் வருது. பிரபஞ்சத்திலிருந்து பிரிஞ்சு வருது. அதுக்குண்டான பணியை செய்யுது. அதே மாதிரி இறைவன் ஒருவனே அவன்கிட்ட இருந்து பிரிஞ்ச விஷயங்கள் தான் எல்லாரும். அது அதற்கு உண்டான ஆக்கமும், பிடித்த விஷயங்களும், பிடித்த அபிஷேக முறைகளும், பிடித்த நெய்வேத்திய முறைகளும் வைக்கும்போது, அதற்கு உண்டான செயல்களை செய்யும்போது, அன்றாற்றல் வந்து முருகனாகவும், அது பிரம்மாவாகவும், விஷ்ணுவாகவும், லட்சுமியாகவும், சரஸ்வதியாகவும் ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு இது பிரிஞ்சு அதற்குண்டான இது பெரிய சயின்ஸ், இது பெரிய நெட்வொர்க்கு. அதில் இருந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது வந்து இந்த சொற்பொழிவு நீண்டுக்கிட்டே போகும். இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லுதேன். இப்போ வந்து சனி பகவான் அப்படிங்கிறவர் ஒரு ஆள் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி குரு பகவானுக்கு வந்து ஒரு ஆற்றல் கிடையாது. பிரபஞ்சம் முழுவதும் அவங்களோட நிலைகள். ஏன்னா எல்லா எல்லா இப்போ ஒரு ஆளுக்கு குரு ஆற்றல் கிடைக்குன்னா எல்லாரோடையும் குரு பகவான் இருக்கார். அப்போ எல்லாருக்கும் இந்த 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 ஆற்றல் இருக்கணும்னா அதுக்கு எல்லாரு கூடயும் பலமான பரிமளித்து இருக்கார். இந்த இடத்துல அவங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே இது ஐநா சபையிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே இது அந்த பிரைம் மினிஸ்டர் இடத்துலையும் அங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம மாநில அரசுகளையும் ஒவ்வொரு அரசுகள்லையும் அந்த அந்த அவங்களோட பணி தனித்தனியாக பிரிஞ்சு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் செய்தாங்க. ஒவ்வொருத்தர் ஓட்டு போடுறவங்களுக்கும் செய்தாங்க. ஒவ்வொரு பிரஜைகளுக்குள்ளேயும் இருக்காங்க. அவ்வளோ ஆற்றல் அப்படி பகிர்ந்து இருக்கும்போது இறை வந்து பல்வாரி பெருகி பெருகி இருக்கிறதுல அதிசயம் இல்லை. ஒரு மரத்தில் இருந்து போடப்பட்ட கனியில் இருந்து வெடித்து சிதறின விதைகளால் தான் எல்லா இடங்களையும் கனிகள் மரங்கள் உற்பத்தியாகி கனிகள் உற்பத்தியாகி எல்லா நிலைகளும் பகிரப்படுது. அப்படிங்கிறத நம்மளாக பேசிக்கிட்டு அகத்திய பெருமானுக்கு இந்த விஷயம் வந்து உங்கள் இதாக சொல்லிக்கிடும். ஏன்னா நம்மளுக்கும் தெரியணும், உங்களுக்கும் புரியணும், எல்லாருக்கும் புரிய அகத்திய பெருமான் சொல்லட்டும். இதுலேயே இன்னொரு தெளிவும் கூட இதோட சம்மந்தப்பட்டது. சரிம்மா. அதாவது இப்போ இந்த சாமியை கும்பிட்டா இது நடக்கும், அந்த சாமியை கும்பிட்டா அந்த கோயிலுக்கு போ, எதாவது பிரச்சனையா, இந்த கோயிலுக்கு போகணும், அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு இப்படி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, எல்லாமே ஒரே சக்திங்கும் பொழுது நம்ம அந்த ஒரே இறைநிலையில் நம்ம வேண்டிக்கிறது போதுமே, எதுக்காக நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடணும், பலவிதமான பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணணுமா, அவசியமா, ஒரே சக்தியில் நிலை உண்டா போதுமா, அதுதானே இருக்காங்க. இப்போ நம்ம தாலுகா ஆஃபீஸில் உள்ள விஷயத்தை ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் கேட்க முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு, அது போக்குவரத்து வேறு, இது வேறு. அது மாதிரி ஒரு எளிமையான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வகுத்து அதாவது பரிகாரங்களும் அந்த நிலையில் வருது. அது மனிதர்கள் தானே ஐயா. நான் கேட்குறது இறை சக்தி. இறைக்கு இறையிட்டை வந்து நீங்கள் எந்த வழியில் போனாலும் அங்கே தான் போக போகிறோம். எப்படி நம்ம உடம்புல எல்லா பக்கமும் அது பிளட் வேணாலும் ஹார்ட்டுக்கு நீங்கள் போய் சொன்ன பம்ப் மாதிரி ஆகுதோ, எல்லாம் உணர்ந்துட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. நவக்கிரகங்கள் ஒன்றும் செய்யாது, பஞ்சபூதங்கள் ஒன்றும் செய்யாது, எதுவும் ஒன்றும் செய்யாது. இறை நிலையில் இருந்து இறையாக இருந்து நம்ம அரசாளலாம்னு அது வச்சுக்கோங்க. உணர்ற வரைக்கும் அது எல்லாம் தேவை. வர வரைக்கும் வழிபாடுகள் தேவை. எல்லா விஷயங்களும் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. அது வந்து உண்மைதான். எத்தனை பேர் எத்தனை விஷயங்கள் சொன்னாலும் என்ன இறை தனித்தனியாக இறைவன் இருக்குது உண்மை. இப்போ நம்ம அப்பா 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 ஒரு ஆள் இருக்கார். அப்பாவுக்கு பிறகு மகன் இருக்க வேண்டியது இருக்குது, பேரன் இருக்க வேண்டியது இருக்குது, அது வழி வழியாக தொடர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஆனால் அப்பாவை ஆற்றல் எங்கும் சென்றல, அது பிரபஞ்சத்தில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆற்றல் தேவைப்படுது, வழிமுறைகள் தேவைப்படுது, மகளாக தேவைப்படுது. அப்படி சில விஷயங்கள் இதுக்கு மேலே ரொம்ப சூட்சமாக இருக்குது, அதுக்குள்ளே போக வேண்டாம். இருந்தாலும் அகத்திய பெருமானை புண்படுத்தாமல் இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்கு. எளிமையானது. நம்மெல்லாம் வந்து மானிட நிலைகள். இருந்தாலும் அகத்திய பெருமான் திருவாயிலிருந்து கேட்கணுன்னா கேட்டுக்கிடும். உங்களுக்கு அவர் திருவாயிலிருந்து 2 வார்த்தை வரணும், அவர்கிட்ட கேட்டுக்கிடும். நன்றிங்க ஐயா. ஓம் அகதீஷாய. ஓம் அகதீஷாய நமக. திருவுருவங்களை சுமந்திருக்கின்ற ஆலய வழிபாடுகள் என்பது தொன்று தொட்டு வருகின்ற நல் பக்தி வழக்கங்களாக, ஆன்மீக வழக்கங்களாக அது தொன்று தொட்டு நடந்து வருகின்ற நிலையாக இருந்த பொழுதும்
ஓர் மனிதன் செம்மையுற வாழ்வதற்குரிய அற்புதமான கருத்துக்களை கூறுகின்ற மையத் தலங்களாகவும் அவனுக்குள் எழுகின்ற வினாக்களுக்கு அவன் விடை தேடுகின்ற ஓர் தளமாக ஆலயங்கள் விளங்குகின்றது என்பதற்கும் ஓர் காரண காரியத்திற்காக எழுப்பப்பட்ட நிலைகள் அத்தகைய உருவ வழிபாட்டு ஆலயங்களாகும். ஆலய வழிபாடு என்பது குறையல்ல, குறைவான நிலையல்ல. அது ஆலயங்களுக்கு சென்று ஒருவன் அமர்ந்து வணங்குகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அவனிடம் இருந்து விடைபெறுகின்ற ஓர் உணர்வுதனை, தீய நிலைகள் விடைபெறுகின்ற ஓர் உணர்வுதனை ஒருவன் உணர்ந்து கொண்டு ஆலயங்களுக்கு செல்கின்றான், உருவ வழிபாடுகளை மேற்கொள்கின்றான். இது சாதாரண பக்தி மார்க்க நிலைதனிலே சென்று கொண்டு தன் வாழ்வுதனை நடத்தி வருகின்ற நீர் உரைத்தவாறு ஓர் நிலைக்கு பக்தி மார்க்கம் உருவநிலை தேவை, உருவ வழிபாடுகள் தேவை. அது ஒன்றும் குறைவான நிலை அல்ல. கலியுகத்தில் பல்வேறுபட்ட பிரம்மாண்ட வடிவம் கொண்ட ஆலயங்களை புனரமைத்து வடிவமைத்து அற்புதமாக கட்டி முடித்த மன்னர்கள் ஆண்ட பெரும் பாரத பூமியாகும் இப்பூமி. அவ்வாறு நல்ல ஆன்மீக கருத்துக்களை பரப்புவதற்குரிய நல் தளங்கள் வேண்டும் கலியுகத்தில் என்று உருவாக்கப்பட்ட அற்புதமான அத்தகைய மையங்களாகும் அது. அதனிருந்து எழுகின்ற சிற்ப கலைகளும் அச்சிற்ப கலைகள் உணர்த்துகின்ற வடிவங்களும் அவ்வடிவங்களிலிருந்து மனிதன் உணர்ந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அது எடுத்துக்காட்டி கொண்டிருக்கின்றன கலியுகத்திலே. அதனை உணர்ந்து ஆலயத்திற்கு சென்று வருகின்ற பக்தி மார்க்கத்தில் இணைந்த நிலையில் உள்ளவர்களுக்கு ஆலய வழிபாடுகள் என்பது உகந்தது. ஆனால் நீர் உரைத்தவாறு ஒரு பரிகாரம் ஒரு ஆலயத்தில், இன்னொரு பரிகாரம் இன்னொரு ஆலயத்தில், இத்தெய்வத்தை வணங்கினால் இக்குறை தீரும், அத்தெய்வத்தை வணங்கினால் அக்குறை தீரும் என்று உரைத்து அனுப்புகின்ற நிலை எதற்காக? சிவப்பிரபஞ்சம் என்பது ஒன்றுதானே, சிவத்தை மட்டும் வணங்கினால் அது நடந்துவிடுமே. அது யாருக்கு உணர முடியும்? அது யாரால் மட்டும் உணர முடியும் அந்நிலைதனை? ஓர் நிலையிலிருந்து மேம்பட்டு மானிட நிலையிலிருந்து இறையை வணங்குகின்ற ஓர் நிலை பக்தி நிலை. அம்மானிட நிலையிலிருந்து மாறுபட்டு சற்று உயர்ந்து அறிவுதனை கூர்மையாக்கி யாம் வணங்குகின்ற நிலை எங்கிருந்து வருகின்றது? யாரை வணங்குகின்றோம்? இதன் மைய நிலை என்ன? இதன் ஊற்று என்ன? ஊற்று பெருக்கெடுக்கும் மைய புள்ளி எது என்று உணர்கின்ற பொழுது, அறிகின்ற பொழுது அவன் அறிவு நிலைகளிலிருந்து மேம்பட்டு சித்த நிலை நோக்கி பயணப்படுகின்றான். அவ்வாறு சித்தர்கள் என்பவர்கள் யார், சித்தம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது, சித்த நிலைதனை அறிந்து சித்தநிலை இதுவே என்று அறிகின்ற பொழுது அவன் ஞானியாக உருவெடுக்கின்றான் அவனுக்குள். அவ்வாறு ஞானியாக உருவெடுக்கின்ற பொழுது இத்துணை ஆற்றலும் எங்கிருந்து எய்யப்பட்டது? எத்தகைய வில்லிலிருந்து எய்யப்பட்ட அம்புகள் என்று பார்க்கின்ற பொழுது இத்துணை அம்புகளும் எய்த இடம் என்பது ஒரே ஒரு பிரபஞ்ச மைய புள்ளியிலிருந்து எய்யப்பட்ட தலம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டு அதனை சிவமாய் உணர்ந்து கொண்டு அச்சிவம் எங்கிருக்கின்றது என்று தேடி அலைகின்றான். இறுதியில் அவ்வாறு தேடி அலைகின்ற பொழுது அலைந்து அச்சிவம் தனக்குள் இருக்கின்றது என்பதனை ஒரு ஞானி உணர்கின்ற பொழுது அவன் சிவமாய் மாறுகின்றான். யாம் உரைத்தவாறு அவ்வாறு சிவமாய் மாறியவனுக்கு ஆலய உருவ வழிபாடு அவசியம் இல்லை. அவ்வாறு சிவத்தை உணர்ந்தவனுக்கு எங்கிருக்கின்றார் என்று அறிந்து அமர்பவனுக்கு எத்தலமும் ஆலயமே. அவன் கல் மேடு முள் மேடுகளில் அமர்ந்த பொழுதும், பல்வேறு குன்றுகளில் அமர்ந்த பொழுதும், மலை முகடுகளில் அமர்ந்த பொழுதும், இதுபோன்று பிரபஞ்ச மகா சபை கூடந்தனில் சச்சங்க நிகழ்வுகளில் அமர்ந்த பொழுதும் அத்தலம் பெருமகா கைலாய ஆலய தலமே என்றும் அகத்தியன் உணர்த்துகின்றோம். அவ்வாறு அந்நிலையை உணராதவர்களுக்கு ஆலயமே மிகப்பெரிய சிவ கைலாயமாக தோன்றும் என்றும் அகத்தியன் உரைத்து, இந்நிலையும் குறைநிலை அல்ல, அது தேவையில்லை என்று உரைப்பது தவறு. ஒரு நிலைக்கு உயர்ந்தவனுக்கு இது தேவையில்லை, ஒரு நிலைக்கு உயராதவனுக்கு இந்நிலையே உயர்நிலை என்றும் அகத்தியன் உணர்த்தி அற்புதமாய் நல் வழி தட பயணங்கள் சென்ற நல் சித்த குருமார்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்ட ஆலயங்கள் எதற்காக என்றால், அவ்விடத்தில் மனிதர்கள் கூடி நற்பண்புகளை நல் வாக்குகளை உள்ளிருந்து கேட்டு இதுபோன்று இறை சற்சங்கம நிகழ்வுகளால் உள்ளிருந்து கேட்டு உணர்ந்து அவர்கள் நல் இறை நோக்கி பயணப்படுவதற்குரிய ஆன்மீக தலமாகவே அத்தலம் விளங்குகின்றது.
அவ்வாறு அத்தலத்தில் சென்று எவ்வாறு உட்காருவது, எவ்வாறு அமர்வது, இத்தலத்தில் இறைவன் இருக்கான் வந்து அமருங்கள் என்று சொன்னால் எவர் செல்வார்கள்? ஆகவே அவ்விடத்தில் ஓர் உருவத்தினை வைத்து, இதுவே சிவம், இதுவே பைரவன், இதுவே திருமுருகன், இதுவே ஆண்டாள், இதுவே அம்பாள் என்று அமர வைத்து அவர்களுக்கு சில வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு அவ்வழிபாட்டு முறைகளுக்கு மாக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும், அறியா மாக்களை அழைத்து வந்து அவர்களை மக்களாக மாற்றி மாநில நிலையிலிருந்து உயர்நிலைக்கு வருவதற்குரிய அற்புதமான முயற்சிகளை மேற்கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டது ஆலயங்களே என்று அகத்தியன் உரைத்து, அந்நிலையும் குறைநிலை அல்ல, இந்நிலையும் குறைநிலை அல்ல, இறையை உணர்ந்தவனுக்கு, ஜோதியாக உணர்ந்தவனுக்கு தவத்தில் அமர்கின்ற நிலை உயர் சிவநிலை. ஆலயத்திற்குள் சென்று வணங்கி அதனோடு மகிழ்ந்து உறவாடுபவனுக்கு அதுவும் உயர்நிலை என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாய் இதுபோன்று இரு நிலைகள் கொண்ட அற்புத நிலைகளை ஆராய்தலுக்குள் சென்று பார்ப்பதே ஓர் உயர்நிலை என்று அகத்தியன் உரைத்து நல்லாசிகள் அனைவருக்கும் பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க, ரொம்ப கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் உங்களுக்கு போகிறது எல்லாருக்கும் பகிரப்படும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். உங்களுக்கு ஒரு புரிதல், இவருக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. மணி என்ன அது? 1:55. கைலாயத்தில் அமர்ந்தார், நாளிகை பொழுது செல்வது எவ்வாறு அறிய முடியும்? சித்தனே ஓம் அகத்தீசாய நமக. ஐயா, நம்ம இந்த அமாவாசைக்கு வந்து முன்னோர்களுக்கு படையல் அப்படிங்கிறது போடுறோம். இதனுடைய தாற்பயம் என்ன? இது அவசியம், இது பண்ணணுமா? தர்ப்பணம் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் அடுத்த ஜென்மம் எடுத்திருந்தாங்கன்னா அப்போ நம்ம இங்கே செய்கிறது தேவையா? அந்த ஆத்மாவுக்கு அது போய் சேருமா? அப்படி பண்ணணும் அப்படின்னா எத்தனை வருடங்கள், ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் எத்தனை வருடங்கள் வந்து நம்ம அந்த படையல் அமாவாசை இந்த கடைப்பிடிக்கணும்? அடுத்த அந்த உயிர், அந்த ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியாது, அவங்கவுங்க வினைப்பயன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கய்யா. நன்றிங்க. ஓம் அகத்தீசாய நமக. பறந்து விரிந்த கலியுகத்தில் அற்புதமான இறை ஆன்மீக கருத்துக்களை நல்மக்களுக்கு பரப்பி வருகின்ற நல் பரத தேசம்தனிலே ஆற்றலாய் அத்துணை முன்னோர்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் விஞ்ஞான நிலைகளில் கூட ஏற முடியாத உச்சநிலைகளை உயரம் தொட்ட அற்புதமான சித்தர் பெருமக்கள் வாழ்ந்த பரத பூமியாகும் இப்பூமி. இப்பூவுலகம் தனிலே, இப்பூமிதனில் இருந்து உரைத்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் உரைத்த அத்துணை கூற்றும் மெய்யே, அத்துணை உண்மை கூற்றும் மெய்யே என்று அகத்தியன் உரைத்து, நல் தர்ப்பண நிலை வாசி பெருநாளிலே சான்றோர் ஆன்றோர்களுக்கு முன்னோர்களுக்கு அவர்கள் இடுகின்ற தர்ப்பண நிலை என்பது உச்சிதமாக ஊர்ஜிதமாக நித்திய நிலைகளில் அவர்களுக்குள் சென்று தாற்பயத்தை ஏற்படுத்துகின்றது. அவர்களுக்குரிய உணவு நிலைகளுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படுகின்றது என்பது உண்மை என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். பெண்மணியே, இது நிதர்சனம், நித்தியம், சத்தியமான உண்மை என்று அகத்தியன் உரைத்து இவ்வாறு பல்வேறுபட்ட நற்கோட்பாடுகளை கடைப்பிடிக்கக்கூடிய அற்புத அறிவுரைகளை கூறக்கூடிய நல் பூமியாகும் இப்பூமி. இப்பூவுலகத்திலே இத்தகைய கோட்பாடுகளை கற்றுக் கொடுக்கும் நல் ஆன்மீக நிலையங்களை வைத்திருக்கும் அற்புத நிலையாகும் நம் நிலை என்று அகத்தியன் சூட்சமமாக உரைக்கின்றோம். இது எங்கும் காணா ஓர் உன்னத நிலை. உண்மை நிலையில் ஓர் ஆன்மா ஓர் உடலை விட்டு பிரிகின்ற பொழுது அது அங்குமிங்குமாக சுற்றி அலைந்து அது நற்கதி மோட்சகதி அடைகின்ற காலங்கள் என்பது அது தான் அனுபவித்த வாழ்நாளில் அனுபவித்த வினைகளை பொறுத்தே அவ்வான்மா நற்கதி மோட்சகதி அடைகின்றது. அவ்வான்மா சுற்றி திரிகின்ற பொழுது அதற்குரிய படையல் நிலைகள் என்பது
படையல் நிலைகள் என்பது அது எவ்வாறு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிவதற்கு ஒரு சூட்சம நிலை, ஒரு சூட்சமத்திற்குள் சென்று உணர முடியும். அதனை எவ்வாறு உணர முடியும் என்றால், யாம் உரைத்தவாறு உயர் இறைநிலை நோக்கி பிரபஞ்ச ஆற்றலை தனக்குள் கிரகித்து கொண்டு தவத்தில் அமர்கின்ற பொழுது நம் முன்னோர்கள் வந்து உரையாடுவதை கூட தன் செவிகளில் உணர முடியும் சீடர்களே. பிரபஞ்சத்திலே அவ்வாறு அவர்கள் உரைக்கின்ற உரையாடல்களில் இருந்தே அவர்கள் நல்ல ஆன்மாவாக பிரபஞ்சத்திலே வலம் வருகின்றார்களா, மோட்சகதி நற்கதி அடைந்து சிவனடியில் சேர்ந்து விட்டார்களா என்பதை யாம் உணர முடியும். இருந்த பொழுதும் இது போன்ற நிலைகளை உணர்த்தும் பிரபஞ்ச மகா மைய தலமாக இத்தலம் அமைகின்றது, இச்சபை அமைகின்றது. நற்கதி மோட்சகதி அடைகின்ற நல் கைலாய திருப்பணியை பிரபஞ்ச மகா சபையிலிருந்து சித்தன் ஆற்றிக் கொண்டிருக்கின்றான். சிவம் பிரித்து கொடுத்த பணிதனை சித்தன் ஆற்றிக் கொண்டிருக்கின்றான். அவ்வாறு அப்பணி ஆற்றுகின்ற சித்தன் முன்வந்து இதுபோல் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் முன்பால் அமர்ந்து தம் முன்னோர் எந்நிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்களை உரையாட வைக்க முடியுமா என்கின்ற நிலைக்குரிய பதிலையும் சிவசூட்சம நூலிலிருந்து பெறலாம். அது எப்பொழுது என்று அகத்தியன் அனுமதி கொடுக்கின்ற பொழுது, அனுமதி வழங்குகின்ற பொழுது அவ்வுரையாடல்களை உரையாட முடியும் என்றும் தெரிவித்து, ஓர் ஆன்மா ஓர் ஆண்டு நிலை பெறுகின்ற பொழுது அதற்குரிய தர்ப்பண நிலைதனை அவனை சார்ந்த வழி வருகின்றவர்கள் அதனை கையாளுகின்ற பொழுது அது அவர்களுக்குள் சென்று அவர்களை சார்ந்த மூத்தோர்களுக்கும் அது சென்று இறைக்குள் இருக்கும் அவர்களுக்கு இறையாக அது புகுத்தப்படுகிறது என்றும் அகத்தியன் உரைத்து, வாசி பெருநாளில் தர்ப்பண நிலை கொடுப்பது என்பது உயர்நிலையே என்றும் அவர்கள் ஆசிகளை பெறுகின்ற அதி உன்னத நிலையே நல்நிலை அந்நிலை என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம் சீடர்களே. அது வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வருங்காலங்களில் மேலே பேசணும். இந்த நூலிலிருந்து முன்னோர்களையும் கூட்டி பேசணும். அவங்க வந்து புனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த பாவ நிலைகளில் இருந்து மாறுபட்டு போயில குலதெய்வம் முன்னோர்கள் வந்து அவங்க ஸ்லாங்ல பேசுகிறாங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வராங்க. அது கேட்கல நம்ம டைம் கேட்கணும். அகத்திய பெருமாள் எப்போ பேசுவாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்டு வினை சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்பா எப்படி சாப்பிட்டு வேணா எல்லாம் உட்காந்து இருப்பாங்கல்ல, வேணையில அப்படி தொடர்ந்துட்டே இருக்கு. சாப்பிட்டு அதான் எல்லாருக்கும் அவர் வசிக்காம இருக்காருடா. அது இருக்கு, ரொம்ப இருக்கு. ஆன்மீக கேள்வியா? என்னது வாங்க, நல்ல சூப்பரான கேள்வியா கேள்வி. அதான் சொல்லிட்டு அதுக்கு அப்படியே பதில் ரெக்கார்டிங்ல இருக்கு. அதுக்கு வந்து அது மனுஷங்களா ஏற்பட்டுருக்காங்க. அதான் அவருக்கு கோபத்தோட சொல்லிட்டாங்க. கேட்கல நீங்க? இப்பதான் சொன்னாரு, நீங்க வந்த பிறகு சொன்னாங்க சார். அது ரெக்கார்டிங்ல இருக்கு சொல்லிட்டாரு. அது சொல்லிட்டாரு. அதனால நம்மளா வச்சிருக்கிறது. இங்க உங்க அப்பா உங்க அம்மா எல்லாம் நாம போட்டிருப்பாங்க, எங்க அப்பா பட்டா போட்டிருப்பாங்க. அப்படி நம்மளா வச்சுட்டு அதை ஒரு செய்தி சொல்லிட்டாங்க. ரெக்கார்டே இருக்கு. நீங்க ஆனா அது வந்த பிறகுதான் அதுக்கு பதில் சொன்னாரு. நல்லா சொல்லியிருக்காரு.
சித்தர்களின் கூட்டுச் சங்கமமே சிவமையா. சித்தர்களின் ஒட்டுமொத்த சங்கம நிகழ்வு, சங்கம பெருமகா நிகழ்வே சிவம் என்ற அற்புதமான வடிவமாகும். 30 தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் சான்றோர் ஆன்றோர் மகான்கள் பெரியவர்கள் சித்தர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கும் ஒரு பேராற்றலே சிவம். அச்சிவத்தை வணங்குவதும் ஓர் குருவை வணங்குவதும் சித்தர்களை வணங்குவதும் ஒன்றே என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அற்புதமாக வழிபாடு என்பது அவரவர்களுக்குரிய இயல்பு நிலையில் தான் அமர்ந்திருக்கின்ற தலத்தை பொறுத்தும் அவரவர்கள் செய்கின்ற பயணங்கள் செய்து மற்ற தலங்களுக்கு சென்று வணங்குதல் நிலைகளோடு இணைந்த நிலையாக தன் அருகில் இருக்கக்கூடிய இது போன்ற சபை குருவையும் தன் அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வணங்குவதும் ஓர் உன்னத நிலையே என்றும், அவ்வாறு சித்தர்களுடைய சமாதி நிலைகளுக்கு சென்று வணங்குவதும் சிவ ஆலயத்திற்குள் சென்று வணங்குவதும் ஒரு நிலையே என்றும், அற்புதமான வாழும் குருவின் வழிமுறைகளை அவர் கூறுகின்ற அற நெறிமுறைகளை கேட்டு அவன் வழி நடப்பதும் சிவன் வழி நடப்பதும் ஒன்றே என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம் சீடரே. பேராற்றல் கொண்ட பெருமகா ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற ஜெகத்தியமாய் அமர்ந்திருக்கின்ற அகத்திய திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அற்புதமான அத்தகைய செவிக்கு அற்புதமாக பகிரப்பட்ட அத்தகைய நிலையானது அத்தகைய பசி நிலைக்கும் நல் அமிர்தமாக இத்தகைய அகத்திய மகா பகிர்வு நிலை அத்தகைய நிலைக்கும் தொடர பெருமுனியின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அனுமதி நல்கி நிற்கிறோம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகத்தியம் வந்து அற்புதமாக அத்தகைய நிலையினை பகிர்ந்து அனைவருக்கும் வழங்க அமுதுண்டு மகிழ திருவடி பணிகிறோம், திருத்தால் பணிகிறோம். அகத்தியமே ஜெயம். நல்மகா பிரபஞ்ச சபையிலிருந்து நற்சபை நோக்கி நற்பயணம் மேற்கொண்டு கலியுக மாற்றம் நிகழ்வதற்குரிய இதுபோன்று பயணங்களை பாரத பூமியெங்கும் கடைப்பிடிக்கும் அற்புத பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசான் உள்ளிட்ட சீடர்களோடு இணைந்த கிளைச்சபை ஆசான் சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிகள் வழங்கி வந்தமர்ந்து இறை அமர்ந்து உரையாற்றுகின்றது என்று வந்தமர்ந்து தன் செவிமடுக்க தன் ஞான நிலை வினாக்களுக்கும் தன் வினைநிலை வினாக்களுக்கும் விடை அறிந்த அத்துணை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி பகிர்ந்து அமர்ந்து உணவுண்ணும் அற்புதமான வேலைதனிலே அவரவர்களுடைய முன்னோர் மூத்தோர்கள் வந்து உணவுண்ணுகின்ற அற்புத கைங்கரிய நிலைதனை அகத்தியன் யாம் இச்சபையில் இவ்விடத்தில் வாரி வழங்கி சிவபெருமானின் அனுமதியோடு யாம் வழங்கி அகத்தியனும் ஒன்றாக சூட்சமமாய் நூல்தாங்கும் சீடனின் சரீரத்திலிருந்து உணவுண்போம் என்னும் சூட்சமத்தை உணர்த்தி அமர்ந்து ஆசி கூறி விடைபெறுகின்றோம். அகத்தியன் பேப்பர்